வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 27 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு ரெக்கவரி. கன்டினியூஸாக பார்த்தீங்கன்னா, ஏற ஆரம்பிச்சிச்சு. இதிலே பாருங்கள் நீங்கள், கிட்டத்தட்ட ஒரு 12, 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டவுன் சைடில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து கடைசியில் ஒரு 27 பாயிண்ட் நெகட்டிவ்னு சொல்லி க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்துஸ்இண்ட் பேங்க்கு, ஐசிஐசி மட்டும் நெகட்டிவ். மற்ற ப்ரைவேட் பேங்க்லாம் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் போயிருக்கு. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு போயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1089 பாயிண்ட் நெகட்டிவில் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் இந்த டேரிஃப் இஷ்யூ தான். டேரிஃப் இஷ்யூ எல்லாத்துக்குமே போகுது. இதில் இன்னும் என்னென்னா ஐடி செக்டரை இந்த தடவை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்விடியா, டெஸ்லா ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே இறங்கியிருக்கு. அதோட என்விடியா இறங்குதுன்னொன்னே நம்ம ஐடி செக்டரில் உள்ள டாப் கம்பெனிஸான டாடா கன்சல்டன்சி, ஹச்சிஎல், இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கிடுச்சு. இன்றைக்கி விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லூசராக போயிட்டு காலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே நெகட்டிவ் சைடில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் எல்லாமே டவுனில் தான் போயிருக்குது. முக்கியமான சப்போர்ட் லெவல்லாம் உடச்சி இப்போ கீழே வந்து இறங்கிக்கிட்டே போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடி செக்டரில் ஒரு இது வரப்போகுது. சொல்லப்போனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் ஓவர் வேல்யூடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் வாங்க ஆரம்பிங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டரும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜி ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிச்சு. இதில் வந்து மிட் கேப்பு, ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. பட் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை. ஒரு 0.5% தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு ஏறவும் இல்லை, பெரிய அளவுக்கு இறங்கவும் இல்லை. ஒரு கொஞ்சம் சொல்லப்போனால் ஃப்ளாட்டாக இல்லையே தான் போயிருக்குது. இன்றைக்கி நிஃப்டி 50ல் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனிஸ் இருக்குது. டெக்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனி இருக்குது. நிஃப்டி 50ல் இன்றைக்கி டாப் கெய்னராக யார் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்துஸ்இண்ட் பேங்க் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4% மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7%, 8% ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிச்சு. கோட்டக் பேங்க்கும் பார்க்குறேங்க கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே பாசிட்டிவில் தான் போயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸு 2%, டாடா மோட்டர்ஸு 3% மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டர்ஸு இன்றைக்கி பாசிட்டிவில் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஜாகுவாரோட எபிட்டா வந்து வரப்போகிற குவார்ட்டரில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு டாடா மோட்டார்ஸு. பட் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு தான். ஏன்னா இப்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் எல்லாமே ஒரு பெரிய நெகட்டிவ் சைடில் தான் போயிட்டுருக்குது. இந்த டைமில் இவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இவி கார்ஸ்லாம் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் சேல்ஸ்லாம் நமக்கு ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ ஜேஎல்ஆரோட நியூ மாடலும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூகே சைடில் இருக்கவங்களாம் எல்லாமே லைக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதோட எபிட்டாலாம் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாள் அது ஏறிருக்கு. இந்துஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 27% வரைக்கும் நல்லாவே இறங்கிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தம்போது பார்த்திங்கன்னா அவங்க பழைய எம்டி அண்ட் சிஇஓ வந்து திருப்பி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. என்னென்னா நார்மலாக ஒவ்வொரு பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஇஓவை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாருனாலே ஒரு 3 வருஷம் பண்ணுவாங்க. மினிமம் வந்து ஒரு 3 வருஷம் பண்ணுவாங்க. பட் என்னென்னா இவரை வந்து 1 வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் தான் இந்துஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு செம்மாட்டி அடித்து இறக்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 27% வரைக்கும் நெகட்டிவில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 900 ரேஞ்சில் இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 656 ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்துருச்சு நேற்றுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி கொடுத்து ஒரு 685 க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நேற்று கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அசோக் இந்துஜா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சப்போஸ் இந்துஸ்இண்ட் பேங்குக்கு லிக்விடிட்டி தேவைன்னா எங்களோட ஓன் காஸ்ட்டே நாங்கள் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி வரைக்கும் நான் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம்.
அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஆர்பிஐக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிஐ சப்போஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறோம், எங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்கில் 15% வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. இந்த ஹோல்டிங்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நாங்கள் ஆர்பிஐ கீழே லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்களோட வெயிட்டிங்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இப்போ 15லேருந்து 26% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், ஆர்பிஐ வந்து இது பண்ணிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு நேற்று வச்சு எல்லோரும் விற்றுட்டு வெளில வந்திருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது இந்துஸ்தான் பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவான இதில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது சம் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 387 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 990 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1900 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ திருப்பி பேக் டு 600 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்துஸ்தான் பேங்க்கில் மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்கெல்லாம் ஏகப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் சோல்டர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி 500 கோடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸும் சேல் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் நடந்திருக்கு. இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது லோவர் வேல்யூவாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போது இந்த மந்த்து விட்ருவாங்க. நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி 500 கோடி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புல்லிஷ் கால் கொடுத்துருவாங்க இந்துஸ்தான் பேங்க்கு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 400 ரேஞ்சில் இருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் பேக் டு 1000 வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 1500 போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட பிளானிங்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், இது கொஞ்சம் கொஞ்சமாக பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஹோல்டு பண்ணுங்கள். திருப்பி 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் விற்றுட்டு வெளில வந்துடணும். இதுமாதிரி தான் நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் குவான்டிட்டியும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அதுமாரி பாருங்கள், இப்போ இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் எல்லாமே டவுனில் போயிருக்கு. இன்ஃபோசிஸ் இன்னும் ஒரு பையிங் ரேஞ்சில் வரல. ஹெச்சிஎல்லும் இன்னும் ஒரு பையிங் ரேஞ்சில் வரல. இன்னும் கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் இருக்குது. விப்ரோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா பண்ணலாம், இப்போ கூட பண்ண ஆரம்பிக்கலாம். பட் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிங்க. எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, நேற்று டேட்டா தான் இருக்குது. எஃப்ஐ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2223 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பாருங்கள் 2000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தும் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட வேண்டாம். ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டவுனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிருக்கு. மேபி நாளைக்கு பாசிட்டிவ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட்டு எதுவும் பை பண்ண வேணாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ பிஎஃப்சி வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ₹3.50 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. பட்டு டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது வந்ததும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக பாரதி ஏர்டெலுக்கும் ரிலையன்ஸுக்கும் ரிலையன்ஸ் ஜியோவுக்கும் ஒரு அப்டேட்டு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கோட ஒரு சைன்இன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஸ்டார்லிங்னா இவன் ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களோட சைன்இன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நெட் கொண்டு வரதுக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறது வந்து இவங்களோட ஷோரூம்லேயே வச்சு விற்கிற மாதிரியும் இவங்களோட சர்வீஸ் மூலயமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா நேத்திக்கு வந்து ஏர்டெல் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் ஜாயின் பண்ணதா ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா 2 பேருமே ஏர்டெல் அண்டு ரிலையன்ஸ் ஜியோ ஜாயின் வெஞ்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது விரைவில். பட் டேட் இன்னும் கன்ஃபார்மாக எதுவுமே சொல்லலை, இந்த டேட் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஃபர்தராக முடிவு எடுத்துப்போம். அடுத்ததாக பெல் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட்டு. பெல் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2486 கோடிக்கு புதுசாக வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கிடச்சிருக்கிறதா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இயரில் மட்டும், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25 மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,500 கோடிக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சதா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெக்கார்ட் ஹையாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பெல் கம்பெனிக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து வாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 740 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. சோலார் பிவி இப்போ பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ வாரி எனர்ஜிக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு.
பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆக வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கிரீன் எனர்ஜி இதெல்லாம் கொஞ்சம் மோகம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டாக்கெல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா, என்டிபிசிக்கும் என்டிபிசி கிரீன் எனர்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சத்தீஸ்கரில் மட்டும் பார்த்தீங்கன்னா, 60,000 கோடிக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் இது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பவர் செக்டர் மூலியமா விண்டு, சோலாரு, தெர்மல் பவர்னு சொல்லி சத்தீஸ்கரில் மட்டும் 60,000 கோடிக்கு 2 பேருக்கும் கொலாபரேஷனாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான நியூஸு. என்டிபிசி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் இருக்குது. ஒரு ரூ. 90க்கு ரூ. 80 கீழே வந்துருச்சு. ரூ. 80 கீழே வந்ததுனாலே கொஞ்சம் நீங்கள் பையிங் ரேஞ்சு தான். பிஃபோராக நான் சொல்லியிருந்தது வந்து ரூ. 100 சொல்லியிருந்தேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்குனதுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆஃபர் தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். என்டிபிசி இப்படிலேருந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு தான் வர ஆரம்பிக்குது. அதே ரூ. 300 கீழே போயிடுச்சுன்னா நம்ம அதிகமாகவே பை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம். ட்ரெண்டை பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிளியர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் பை பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் ஸ்லோவாக ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.